கண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். கண்ணா என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா தங்கம்? எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். நல்ல மார்க் வாங்கி நல்ல காலேஜ் பிடிக்கணும். அதுக்காக ஆல் த பெஸ்ட் சொல்கிறேன். சூப்பராக கண்டிப்பாக நல்லா படித்து சென்டம் எடுத்து நல்லா பெரிய காலேஜ் போய் நல்லா இன்ஜினியரிங் படித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரியா தங்கம்? சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் செகண்ட் சாப்டரில் கண்ணு எக்ஸாம்பிள் 215 பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 215ம் ரொம்ப முக்கியமான சம்மு. 2 மார்க் இல்லைன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. சரியா தங்கம்? அது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஜஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க, மனப்பாடமே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இப்போ இதில் பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது லெட் Z1 Z2 Z3 be complex numbers such that modulus of Z1 equal to modulus of Z2 equal to modulus of Z3 equal to R greater than 0. R வந்து நெகட்டிவ் இல்லை, it is positive number, and Z1 plus Z2 plus Z3 not equal to 0. இது 0 இல்லை அப்படின்னா ப்ரூவ் தட் மாடலஸ்குள்ளே Z1 Z2 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு R. ஆனால் இது 2 மெத்தட் இருக்குது. நான் 2 மெத்தடையுமே உனக்கு சொல்லித்தரேன். உனக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்துக்கோ. உனக்கு எது புரியுதோ அதில் நீ போட்டுக்கலாம். ஓகேவா கண்ணு? இந்த கணக்கில் நமக்கு கொடுத்துருக்கிறது பாருங்கள், மாடலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு R. ஓகேவா? இப்போ நாம் டினாமினேட்டர் எடுத்தும் போடலாம், நியூமரேட்டர் எடுத்தும் போடலாம். அது நம்மளுடைய சாய்ஸ். டினாமினேட்டர் எடுத்து போடுறது ஒரு மெத்தடு, நியூமரேட்டர் எடுத்து போடுறது ஒரு மெத்தட். மொத்தம் இப்போ சொல்யூஷன் போகிறோம். இப்போ சொல்யூஷன் அப்படிங்கும்போது கண்ணு, இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் மாடுலஸ் ஆஃப், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு Rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ போத் சைடு ஸ்கொயர் பண்ணுங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் ஈக்குவல் டு R ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் இதை என்னென்னு எழுதுவோம், Z1 இன்ட்டு Z1 பார். இது ஃபார்முலா உங்களுக்கு நமக்கே தெரியும். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர்டை Z இன்ட்டு Z பார்னு எழுதுவோம்ல, ஃபார்முலா. சின்ஸ் இது என்ன உங்களுக்கு ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயர். அதனுடைய ஃபார்முலா Z இன்ட்டு Z பார். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் நான் இதை வந்து எழுதுகிறேன். அதுக்காக தான் ஸ்கொயர் போட்டிருக்கேன். அப்போ Z1 ஸ்கொயர்டு மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்டு என்னென்னு எழுதலாம், Z1 இன்ட்டு Z1 பார் ஈக்குவல் டு நமக்கு R ஸ்கொயர்டு வரும். இதிலிருந்து Z1 ஈக்குவல் டு நமக்கு Z1 கண்டுபிடிக்கிறீங்க, ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், R ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார். அதாவது மல்டிப்புளாக இருக்கிற Z1 பார் இந்த ரைட் சைடு வரும்போது டிவைட் ஆகிரும். இப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன வந்திருக்கு, Z1 ஈக்குவல் டு R ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார். சிமிலர்லி இதே தான் எல்லாத்துக்கும் வரும். அப்போ Z2 ஈக்குவல் டு R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார். அதே மாதிரி Z3 ஈக்குவல் டு R ஸ்கொயர் டிவைடட் பை Z3 பார். புரியுதா கண்ணு? இது கான்செப்ட் ஒன்றே தான். இதுதான் ஃபார்முலா. Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 R கொடுத்துருக்காங்க. இதை போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறீங்க. இதனுடைய ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயருடைய ஃபார்முலா Z1 இன்ட்டு Z1 பார். இதில் Z1 கண்டுபிடிக்கிறோம். மல்டிப்புளாக இருக்கிற Z1 பார் இந்த அண்ணன் வந்துச்சுன்னா டிவைட். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். சரி, இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் ப்ரூவ் பண்ணுறதுல கண்ணு நான் முன்னாடி சொன்னேன், நியூமரேட்டர் எடுத்துக்கிட்டும் போடலாம், டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டும் போடலாம். கண்டிப்பாக வந்துடும். எது வேணாலும் ஈஸி. இப்போ நான் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் எடுத்துக்கிட்டு எப்படி போட போகிறோம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன்.
அடுத்து டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டு எப்படி போடலாம் அப்படிங்கிறதும் சொல்லித்தரேன். புரியுதா? நீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம், அதை பார்த்துக்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருக்குன்னு நான் நியூமரேட்டர் எடுத்துக்கிறேன். நியூமரேட்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுதா? நியூமரேட்டர் என்ன சாமி கொடுத்துருக்காங்க? Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ்ஸு Z2 இன்ட்டு Z3 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3. இதை மட்டும் எடுங்க, மாடலஸ் அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் Z1 Z2 தான் இருக்குது, Z3 இல்லை. இதில் Z2 Z3 தான் இருக்குது, Z1 இல்லை. இங்கே Z1 Z3 தான் இருக்குது, Z2 இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் டேர்மை எது இல்லையோ அதை மேலேயும் மல்டிபிள் பண்ணுறேன், கீழேயும் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இதை Z1 Z2 Z3 டிவைடட் பை Z3. இதில் Z3 இல்லாதனால Z3ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன். ப்ளஸ் அதே மாதிரி இதில் Z1 இல்லை, அப்போ Z1 Z2 Z3 டிவைடட் பை Z1. Z1ஆல் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறேன், கீழேயும் மல்டிபிள் பண்ணுறேன். புரிஞ்சுதா கண்ணு? ப்ளஸ்ஸு அதே மாதிரி இதில் Z2 இல்லை, அப்போ இதை Z1 Z2 Z3 டிவைடட் பை Z2. அதாவது Z2ஆல் மேலேயும் மல்டிபிள் பண்ணுறேன், கீழேயும் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், மேலே Z1 Z2 Z3 பாருங்கள் 3 டேர்ம்லையும் இருக்குது. காமனாக என்ன பண்ணிடலாம்? வெளியே எடுத்துடலாம். அப்போ நம்ம Z1 Z2 Z3 காமனாக வெளியில் எடுத்து ஒரு ப்ராக்கெட்டை போடலாம். என்ன கிடைக்கும்? 1/Z3 ப்ளஸ் 1/Z1 ப்ளஸ் 1/Z2 இப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? இது எதனுடைய ஆன்சர்? Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3 உடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ பார்த்துங்க, இது ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது நாம் என்ன பண்ண போகிறோம்? நல்லா கவனமாக பார்த்துங்க. இது Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ்ஸு Z2 இன்ட்டு Z3 ப்ளஸ் Z1 இன்ட்டு Z3 உடைய ஆன்சர் Z1 Z2 Z3 இன்ட்டு இதை ஆர்டராக வேணால் கூட எழுதிக்கலாம், தப்பில்லை. இல்லை நீ அப்புறமே கூட எழுதிக்கலாம். என்னென்னு எழுதலாம்? 1/Z1 ப்ளஸ் 1/Z2 ப்ளஸ் 1/Z3. ஓகேவா? இப்போ போத் சைடு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதோடைய ஆன்சர் இப்படி வந்துருச்சு. போத் சைடு மாடுலஸ் எடுக்கிறேன். அப்போ இங்கேயும் மாடுலஸ் போட்டுறான், இங்கேயும் மாடுலஸ் போடலாம். இதெல்லாம் மல்டிபிளில் தான் இருக்குது. இதுக்கும் நம்ம என்ன போட்டுக்கலாம்? மாடுலஸை போட்டுக்கலாம். இப்போ நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? ஒவ்வொன்றுக்கும் பார், இதுக்கு ஒரு மாடுலஸ், இதுக்கு ஒரு மாடுலஸ், இதுக்கு ஒரு மாடுலஸ். ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஒரு மாடுலஸ். ஓகேவா? நம்ம போடுறது நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது இப்போ இந்த பக்கம் தான் நம்ம ரைட் சைடு தான் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இதெல்லாம் நமக்கு 6ன்னு தெரியும் இல்லையா? அப்போ கணக்குலேயே அவனே கொடுத்துருக்கான், மாடுலஸ் ஆஃப் Z1 6ன்னு கொடுத்துருக்கான். இதுவும் 6 இது. அப்போ இது 3ஐயும் பெருக்கும்போது நமக்கு என்ன வந்துடும்? R³ வந்துடும். ஓகேவா? ப்ராக்கெட் போட்டாச்சு. அடுத்தது 1/Z1. இப்போ ஆல்ரெடி இங்கே பாருங்கள், Z1 ஈக்குவல் டு R² டிவைடட் பை Z1 பார் அப்படின்னு போட்டிருக்கோமா? அப்போ தேர்ஃபோர் அதே தான் போட போகிறோம். Z1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ புரியுதா கண்ணா? Z1 என்ன? R² டிவைடட் பை Z1 பார். அப்போ இங்கே அதை தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Z1க்கு பதிலாக R² டிவைடட் பை Z1 பார் ப்ளஸ் 1 டிவைடட் பை Z2க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? R² டிவைடட் பை Z2 பார் ப்ளஸ்ஸு 1/Z3க்கு பதிலாக R² டிவைடட் பை Z3 பார். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து கீழே இருக்கிற நமக்கு தெரியும், கீழே இருக்கிற என்னது கோஷன்ட் பின்னம். அப்போ அது என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலாக மாறும். அப்போ தேர்ஃபோர் இந்த R³ அப்படியே இருக்கும். இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது Z1 பார் மேலே போயிடும் டிவைடட் பை R² ப்ளஸ் அதே மாதிரி இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது Z2 பார்
டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் இது ரெசிப்ரோக்கலாக மாறும்போது Z3 பார் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆர் க்யூப் போட்டுக்கிறோம், ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இங்கே எல்லாமே ஆர் ஸ்கொயர்டை காமனாக எடுத்துக்கோங்க. மேலே Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார் அப்படின்னு வந்துருமா சாமி? இப்போ ஆர் ஸ்கொயர்டுக்கும் ஆர் க்யூப்புக்கும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா ஆர் கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணலாம்? உங்களுக்கு ஜஸ்ட் நான் இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், சாரி. இங்கே பாருங்கள், இது எல்லாமே எதுக்குள்ளே போட்டுக்கிட்டு வரணும்? மாடுலஸ்குள்ளே போட்டுட்டு வரணும். மாடுலஸ் நம்ம இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ இந்த எல்லாமே இதில் மாடுலஸை போட்டுட்டு வரணும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு ஆர் இன்ட்டு, அப்போ மாடுலஸ்குள்ளே இது என்ன பண்ணலாம்? Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இந்த பார் தனித்தனியாக இருக்கிற பாரை ஹோல் பாராக எழுதலாம். ரெண்டாவது, மாடுலஸ் இருக்கும்போது பார் போடலாம் அல்லது போடாமல் விட்டாலும் சேம் வேல்யூ. அதாவது என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z பார். இந்த ஃபார்முலா பிரகாரம் இங்கே என்ன பண்ணலாம்? மாடுலஸ் இருந்தால் பாரை நீக்கிடலாம். பார், மாடுலஸ்குள்ளே பார் போடலாம் அல்லது போடாமல் இருந்தாலும் நமக்கு ஈக்குவலாக தான் வேல்யூ வரும். புரியுதா? மாடுலஸ் ஆஃப் இசட்டோடைய வேல்யூ மாடுலஸ் ஆஃப் Z பாரோடைய வேல்யூ ஈக்குவல். ஸோ நம்ம தேவையாக இருந்தால் மாடுலஸ் போடலாம், வேண்டான்னா மாடுலஸை நீக்கிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் ஆர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அப்படின்னு வந்துடும். புரிஞ்சுதா? இப்போ நமக்கே தெரியும், இங்கே மல்டிப்புளாக இருக்கிறது இந்தாண்ட போனால் டிவைட். ஸோ வி கெட், நமக்கு ஆன்சர் பாருங்கள், மாடுலஸ்குள்ளே Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 டிவைடட் பை Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு ஆர். இப்போ புரிஞ்சுதா? இவ்வளோ தான், ஒன்றுமே இல்லை சாமி. பார்த்துக்குங்க, நம்ம நியூமரேட்டர் எடுத்தும் போடலாம், டினாமினேட்டர் எடுத்தும் போடலாம். இது புரிஞ்சுதா? இங்கே பார்த்தீங்கன்னா Z1 Z2 Z3ங்கிறது 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதில் மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? ஆர்னு கொடுத்துட்டாங்க. ஆர் கிரேட்டர் தென் 0, நெகட்டிவாக இருக்காது. அதே மாதிரி Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 நாட் ஈக்குவல் டு 0. ப்ரூவ் தட். இது இதனுடைய வேல்யூ ஆறுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஒரே ஒரு கான்செப்ட் தான். மாடுலஸ் ஆஃப் Z1 ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறீங்க. மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்டு வந்து ஆர் ஸ்கொயர்டு. இதனுடைய ஃபார்முலா Z1 இன்ட்டு Z1 பார். இதை பாருங்க, நம்ம ஃபார்முலா எழுதி கொடுத்துருக்கேன் பார். மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயருடைய ஃபார்முலா Z இன்ட்டு Z பார். அப்போ தேர்ஃபோர் இதிலிருந்து Z1 வச்சுக்கிங்க. மல்டிப்புளாக இருக்கிற Z1 பார் இந்தாண்ட வந்தால் டிவைட். அப்போ Z1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை Z1 பார். சிமிலர்லி Z2 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை Z2 பார். Z3 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை Z3 பார். அப்போ அடுத்தது வந்து இப்போ நியூமரேட்டர் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல நியூமரேட்டர் எடுத்துக்கிறீங்க. Z1 Z2 ப்ளஸ் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3. இதில் பாருங்கள், Z1 Z2 தான் இருக்குது, Z3 இல்லை. அப்போ மொதல் டேர்மை Z3ஆல் மல்டிபிள் பண்ணி Z3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ரெண்டாவது டேர்மை Z1 இல்லாதனால Z1ஆல் மல்டிபிள் பண்ணி Z1ஆல் டிவைட் பண்ணுங்கள். மூணாவது டேர்மில் Z2 இல்லை, Z2ஆல் மல்டிபிள் பண்ணி Z2ஆல் டிவைட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் கான்செப்ட். காமனாக வெளியில் எடுத்துடலாம். அடுத்து போத் சைடு மாடுலஸ் எடுக்கணும். அப்போ எடுத்திங்கன்னா இதுவும் 6 இது 6 இது 6. அப்போ வெளியில் ஆர் க்யூபு. இப்போ 1/Z1. அப்போ Z1 அப்படிங்கிறதுக்கு நாம் கண்டுபிடிச்சது ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை Z1 பார். அதே மாதிரி Z2 ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை Z2 பார், ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை Z3 பார். அப்போ கீழே இருக்கிற இந்த கோஷன் என்னவா மாறும்? ரெசிப்ரோக்கலாக மாறும்போது Z1 பார் மேலே போயிடும், கீழே ஆர் ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் Z2 பார் மேலே போயிடும், கீழே ஆர் ஸ்கொயர். Z3 பார் மேலே போயிடும், கீழே ஆர் ஸ்கொயர். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஆர் ஸ்கொயர்டு இருக்குது, அதை காமனாக எடுத்துக்கிறோம். வெளியில் இருக்கிற ஆர் க்யூபுக்கும் ஆர் ஸ்கொயர்டுக்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிறோம்.
இப்போ வெளியில் ஆர் மட்டும்தான் இருக்குது. அப்போ மாடலஸ்குள்ளே Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ப்ளஸ் Z3 பார் தனித்தனியாக இருக்குது. அப்போ பாரை ஒரே பாராக எழுதிடலாம். மாடலஸ் இருக்கும்போது இந்த பார் என்ன பண்ணிடலாம், நீக்கிடலாம். அப்போ மல்டிப்புளாக இருக்கிறது இந்தாண்ட வந்தால் டிவைட். இவ்வளவு தான். புரியுதா தங்கம்? இது ஒரு மெத்தடு. இதுலேயே அனதர் மெத்தட் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா கேளுங்க. அனதர் மெத்தட் எப்படி போடுறது? இப்போ எப்படி நம்ம நியூமரேட்டர் எடுத்துக்கிட்டு போட்டோம் இல்லையா, அனதர் மெத்தடில் டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டு போடணும். இவ்வளோ தான், ஒன்றுமே கிடையாது. டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். டினாமினேட்டரில் நமக்கு அனதர் மெத்தட், இது நம்ம போட போகிறது அனதர் மெத்தடு. டினாமினேட்டர் பாருங்கள், Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ்ஸு Z3ன்னு கொடுத்துருக்காங்களா, Z3 இது கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தான் எடுத்து போகிறோம். ஈக்குவல் டு Z1 என்ன, நமக்கு Z1 கண்டுபிடிச்சோம் இல்லையா, Z1 என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், R² டிவைடட் பை Z1 பார் ப்ளஸ்ஸு R² டிவைடட் பை என்ன வரும், Z2 பார் ப்ளஸ்ஸு R² டிவைடட் பை Z3 பார். ஓகேவா? இதிலேருந்து எதை காமனாக வெளியில் எடுத்துடலாம், R² வெளியில் எடுத்துடலாம். அப்போ என்ன கிடைக்கும், 1 பை Z1 பார் ப்ளஸ் 1 பை Z2 பார் ப்ளஸ் 1 பை Z3 பார். ஓகேவா? இப்போ பாருங்கள், R² வெளியிலேயே இருக்குது, ப்ராக்கெட்டை போட்டுக்குங்க. கீழே காமனாக Z1 பார் Z2 பார் Z3 பார் எடுத்திங்கன்னா இங்கே Z1 இதை ரெண்டையும் எடுத்து இங்கே பெருக்கணும், இதையும் எடுத்து செகண்ட் டேர்மை பெருக்கணும். அதே மாதிரி தேர்டு டேர்முக்கு Z1 பாரையும் Z2 பாரையும் பார்த்துக்குங்க. இதுக்கு வேணும் அப்படின்னா ஏன்னா கீழே காமனாக எடுத்திருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மை Z2 பார் Z3 பாரால் பெருக்கிறோம். ப்ளஸ் செகண்ட் டேர்முக்கு Z1 பார் Z3 பார் இதுக்கு இதை ரெண்டையும் எடுத்து பெருக்கணும். ப்ளஸ் தேர்டு டேர்ம் Z3க்கு Z2 பாரையும் பெருக்கணும். Z1 பார் இன்ட்டு Z2 பார். ஓகேவா? இது எதுக்கு, Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3யோடைய ஆன்சர். இப்போ என்ன பண்ணும், போத் சைடு என்ன எடுக்கலாம், மாடுலஸ் எடுத்துக்கலாம். அப்போ தேர்ஃபோர் போத் சைடு நம்ம மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 ஈக்குவல் டு R² ஆல்ரெடி நம்பர். அப்போ மாடுலஸ், இதுக்கு ஒரு மாடுலஸ், இதுக்கு ஒரு மாடுலஸ்ஸு. மாடுலஸ் ஆஃப் Z2 பார் Z3 பார் ப்ளஸ் Z1 பார் Z3 பார் ப்ளஸ் Z1 பார் Z2 பார். ஓகேவா? டிவைடட் பை கீழே மாடுலஸ்குள்ளே Z1 பார் Z2 பார் Z3 பார். அப்போ ஈக்குவல் டு R² இன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம், மாடுலஸ் இருக்கா, இந்த பாரெல்லாம் என்ன ஒரே பாராக எழுதி பாரை நீக்கிடலாம். அப்போ என்ன கிடைக்கும், Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 டிவைடட் பை கீழே இது தனித்தனியாக மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 பார் தனித்தனியாக எழுதும்போது. அப்போ இதெல்லாமே நமக்கு இப்போ தெரியும். அப்போ R² இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 Z3 ப்ளஸ் Z1 Z3 ப்ளஸ் Z1 Z2 டிவைடட் பை இது 6 இது 6 இது 6. அப்போ என்ன வரும், R3. இப்போ R² எடுக்கும், R3ங்க அடித்தா 6. ஓகேவா? இப்போ என்ன வேணும் நமக்கு, இந்த இது எதனுடைய வேல்யூ, மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இப்போ இந்த 6 மேலே இந்த சைடு லெஃப்ட் சைடு கொண்டாந்துருங்க, மேலே கொண்டாந்துருங்க நியூமரேட்டருக்கு. இதை டினாமினேட்டருக்கு கொண்டு போயிருங்க. ஸோ வி கெட் R ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z, ஆர்டர் எழுதுங்க, Z1 Z2 ப்ளஸ்ஸு Z2 Z3 ப்ளஸ்ஸு Z1 Z3
divided by modulus of z1 plus z2 plus z3. அவ்வளோதான். இப்போ ஒரே மாடுலஸாக போட்டுக்கலாம். இவ்வளவு தான். மொத்தம் டினாமினேட்டர் எடுத்தும் போடலாம், நியூமரேட்டர் எடுத்தும் போடலாம். ஒரே ஒரு கான்செப்ட்டு. என்ன கான்செப்ட்டு நமக்கு தெரியும்? மாடுலஸ் ஆஃப். பார்த்துக்குங்க, மாடுலஸ் ஆஃப் z1 கொடுத்துருக்காங்க 6ன்னு. இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஃபார்முலா z1 இன்ட்டு z1 பார் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இதிலிருந்து z1 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்டு டிவைடட் பை z1 பார். இந்த கான்செப்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த கான்செப்டில் தான் நம்ம நியூமரேட்டர் எடுத்தும் கண்டுபிடிக்கலாம், டினாமினேட்டர் எடுத்தும் பிரதியிடலாம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் சந்தேகம்னா கேளுங்க. தேங்க்யூ.